தோசை ரெடியா? ஏய் தோசை ரெடியா? தோசை ரெடிடா. இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு கூட. சட்னிக்கு வந்து மிக்ஸி வேலை செய்யல ஆல்பர்ட். எனக்கு சாம்பார் தான் வச்சு கொடு. சாம்பார் ஒரு நாள் பொடி வச்சு சாப்பிட மாட்டேன். கடையில எடுத்து போய் மிக்ஸி ரெடி பண்ணிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன் மிக்ஸி ஓடலன்னு சொல்லிட்டு. மிக்ஸி ஓடலன்னா ஆமா நீ ஈஸி தானே படிச்ச. நான் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சேன். ஆனா எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து மிக்ஸி கிரைண்டர் பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. நீ மெக்கானிக்கல் தானே படிச்ச, ஆட்டோமொபைல் தானே படிச்ச, வண்டியை ரெடி பண்ணு. நீ எலக்ட்ரிக்கல் தானே படிச்ச, சுவிட்சை ரெடி பண்ணுனா எனக்கு மட்டும் தான் தெரியும். 3 வருஷமா அந்த சிலபஸ்ல மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷினை பத்தி எதுவுமே வந்தது இல்ல. நான் வந்து அதை பத்தி ஏதாவது வரும் நாளைக்கு அது ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனில சாம்சங் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வேலை கிடைக்கும்னு நம்பி தான் நான் போனேன். அதாவது எதுவும் வராது, எதுவும் தெரியாது. 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டா தெரியாது. இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. வெளியே போய் என்ன படிச்சிருக்கேன் என்ன சொல்லுவேன்? வெளியே போய் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா 10th பாஸ்ன்னு சொல்லுவேன். நிறைய இந்த ஆர்ட்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களும் அக்கௌண்ட்ஸ் பாக்குறாங்க. நீ எலக்ட்ரானிக்ஸ் தானே படிச்சிருக்க, உனக்கு என்ன பார்க்க தெரியல அப்படின்னா அக்கௌண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும்டா. எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இது இன்ஜினியரிங்ல எல்லாருக்குமே இருக்க பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் பண்ணுங்க.